9 மணி ஆச்சா, இனி எங்க ஆபீஸ் போறது? ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். டாட்டா எடு. டாட்டா எடு. சுத்தம் பெட்ரோல் வேற ஃபுல் டாக் டைம் ஆஃபர். ரீசார்ஜ் பண்ணிட்டு எங்கே இருக்கான்னு கேட்போம். என்ன இப்படி தங்கி இருக்குது? ஒரு சின்ன செடியை உண்றதுக்கு ஆள் இல்லை, ஆனால் ஒரு பெரிய மரத்தை ஈஸியாக வெட்டிடுறாங்க. என்ன இது, ஒரு ரீசார்ஜ் கடையும் காணோம். ரோடு ஓரத்தில், அதுவும் இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் மரங்களையே பார்க்க முடியுது. நம்ம ஊரில் சுய விளம்பரத்துக்காக இந்த மாதிரி மரத்து மேலே ஏற்படுத்துகிற வன்முறை நடக்க தான் செய்யுது. ஏதோ மரங்களுக்கு வழி தெரியாதுன்னு நினச்சி தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு சோத்தில் இன்னொருத்தர் ஆணி அடிக்கிறத பார்த்து சும்மா இருப்பீங்களா? பார்க்குற எல்லா விஷயமும் ஒரு நாள் நாம் ஆரம்பித்து வச்சதாக தான் இருக்கும். சின்ன பசங்களோட விளையாட்டுத்தனத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ அதே மாதிரி தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடியாமலே போச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில் கொட்டுற குப்பை தான் மாதக்கணக்காக வீதியிலையும் ரோட்டிலையும் அப்படியே கிடந்த நோயை உண்டாக்குது. அலட்சியப்படுத்தி வீணாக்கிற குறைஞ்ச அளவு தண்ணி தான் இன்றைக்கி நிலத்தடி நீர் குறைய காரணமாக இருக்குது. மரங்களை வெட்டுறதும் அது மேலே வன்முறையை காட்டுறதும் ஒரு நாள் மூச்சு வாங்க கூட காற்று இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும். இது என்னுடைய நாடு, என் மக்கள், எனக்காக நான் வாழும்போது பிறருக்காகவும் என் அடுத்த தலைமுறைக்கும் நான் என்ன செய்தேன் என்று நினைத்து வாழாமல் இருக்கும்போதே நல்லதே செய்வோம். இங்கு வளங்கள் உள்ளன, நாம் புதிதாக உருவாக்க தேவையில்லை. இருப்பதை சீராக பராமரித்தாலே போதும் என்று நினைத்து இன்று முதல் வீதிகளில் இறங்கி சரி செய்வோம். வீதிகளில் இனி நாம்